அனைவருக்கும் வணக்கம். இந்த 18வது செக்மெண்ட்டில் நம்ம ஐ அண்ட் வி இந்த வேர்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக கூட தெரியலாம். ஐ அண்ட் வி என்ன நிறைய சென்டென்ஸ்லாம் வருது அப்படின்னா ஐ அண்ட் வியை மையமாக வச்சு அப்போ தான் இயல்பான சுச்சுவேஷனில் நம்ம பேசுகிறப்போ ஐ அண்ட் வி, அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஐங்கிறது நான், அதேமாதிரி விங்கிறது நாம். தெரியும் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு பர்சனில் சிங்குலர் ப்ளூரல், இது ரெண்டும் நாம். இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் காயின் பண்ணுறோம். அப்போ சுச்சுவேஷன்ஸ் வேறு சுச்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் எந்த வேர்டை போட்டு எப்படி இது பண்ணுறதுங்கிறது அந்த தடுமாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு போத் பிகினர்ஸ் அண்டு இந்த மீடியமாக உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வரும். அதனால் அதே பேட்டர்னில் நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும். ஹவு டு காயின் வேர்ட்ஸு, அதே நேரத்தில் ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ், இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். இந்த 18வது செக்மெண்ட்டில் இந்த ஐ அண்ட் வியை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸை பார்ப்போம். இப்போ இந்த செக்மெண்ட் 18ல் ஐ அண்ட் வி, அதாவது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலில் வச்சு ஆரம்பித்து எவ்வளோ சென்டென்ஸ் நம்ம காயின் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ கான்ட் பேர் இட் எனிமோர். இனி என்னால் அதை பொறுத்துக்க முடியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனோன்னு எல்லோரும் சொல்கிறது. ஸோ ஒரு விஷயம் அதை சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சகிக்க முடியாத நேரத்தில் அது எதுவானா இருக்கலாம், எந்த விஷயமானா இருக்கலாம். அந்த சகிக்க முடியாத நேரத்தில் நம்ம சொல்கிறது எரிச்சல் பட்டு சொல்கிறது இரிட்டேஷனில் சொல்கிற வார்த்தை ஐ கான்ட் பேர் இட் எனிமோர். இனி என்னால் அதை பொறுத்துக்க முடியாது. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ ஏர்லியர் பட் ஃபார் திஸ் ரீசன். இந்த காரணம் இல்லாட்டி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ ஏர்லியர், முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் ஃபார் திஸ் ரீசன், இந்த காரணத்தினால தான் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆனாலுங்கிற அர்த்தத்தில் வராது, இல்லாட்டிங்கிற வார்த்தை தான் வரும். அந்த அர்த்தத்தில் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஃபார் திஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டான், 2 பேருமே ஃப்ரெண்டு தான். அதில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டான், அவன் ஏதோ திட்டான ஏதோ பண்ணிட்டான். அப்போ அடிக்க போகிறீங்க, அடிக்கிற அளவு கோவம் வருது. அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏய் ஐ வுட் ஹவ் பீட்டன் ஹிம் சிவியர்லி பட் ஃபார் யூ. ஐ வுட் ஹவ் பீட்டன் ஹிம் சிவியர்லி பட் ஃபார் யூ. என்ன அர்த்தம்? நான் அடிச்சிருப்பேன், அவனை கடுமையாக அடிச்சிருப்பேன், ஆனால் உனக்காக விட்டேன். பட் ஃபார் யூன்னு அர்த்தம், உனக்காக விட்டேன்னு அர்த்தம். நீ இல்லாட்டி அவனை அடிச்சிருப்பேன்னு அர்த்தம் இல்லையா? சரி, ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ ஏர்லியர் பட் ஃபார் திஸ் ரீசன். இந்த பட்டு போட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த காரணம் இல்லாட்டி அதை செஞ்சுருப்பேன்னு அர்த்தம். அடுத்து 3வது பாருங்கள், ஐ நீடின்ட் டெல் தெம் ஆல் மை பர்சனல் அஃபேர்ஸ். சரி, இது பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி சொந்தக்காரங்களாக இருக்கலாம். அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பான், அவங்க இல்லை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அவன் அந்த விஷயத்தை அப்படின்னா, அப்போ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ சொல்லலாம், ஐ நீடின்ட் டெல் தெம் ஆல் மை பர்சனல் அஃபேர்ஸ். என்னோடய சொந்த விஷயத்தை எல்லாம் அவங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. ஐ நீடின்ட் டெல் தெம் அட் ஆல். அதனால் ஐ நீடின்ட் டெல் தெம் ஆல் மை பர்சனல் அஃபேர்ஸ், என்னோடய சொந்த விஷயத்தை எல்லாம் அவங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. 4th சென்டென்ஸை பாருங்கள், ஐ ஹவ் ஆல்ரெடி ஆல்டர்ட் மை மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மை மம் அண்ட் டாட்ஸ் ஒப்பீனியன். I have already altered my mindset towards my mom and dad's opinion. என்னோட அப்பா அம்மா விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்கனவே என் மனநிலையை மாற்றிக்கிட்டேன். I have already altered my mindset towards my mom and dad's opinion. 5th சென்டென்ஸ் பாருங்கள், I have already been in a commitment, don't disturb me. I have already been in a commitment. கமிட்மெண்ட்னா ஒரு இடத்துல வாக்கு கொடுக்கறது அல்லது எதுலையாவது கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். எதுலையாவது சிக்குண்டேம்பாங்க, அல்லது வாக்கு கொடுத்துட்டேம்பாங்க, அல்லது ஒரு இதில் கமிட் ஆகிட்டேன் அப்படிம்பாங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் இன் எ கமிட்மெண்ட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் ஏற்கனவே ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டேன், என்னை தொந்தரவு பண்ணாது. ஐ ஆல்ரெடி பீன் இன் எ கமிட்மெண்ட்னா ஒருத்தருக்கு செய்யணுங்கிற கடமைப்பட்டிருக்கேன் அப்படி வச்சுங்க. நான் ஏற்கனவே ஒருத்தர் கடமைப்பட்டிருக்கேன், அதனால என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம். அடுத்து 6th சென்டென்ஸ் பாருங்க, I would have bought that property last year itself if the seller had been amicable. I would have bought. இந்த would have ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த 2nd சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், I would have told you earlier பட் ஃபார் திஸ் ரீசன் வருது இல்லை, சொல்லியிருப்பேன் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் வச்சு நம்ம ஏர்லியர் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதேமாதிரி பாருங்கள், ஐ வுட் ஹவ் பாட் தட் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் இயர் இட் செல்ஃப். போன வருஷமே அதை வாங்கியிருப்பேன். அதாவது விற்கிறவர் ஒத்து போயிருந்தால் நான் போன வருஷமே அந்த சொத்தை வாங்கியிருப்பேன். பாருங்கள், அந்த ஹேடுங்கிறது எங்கே வருது பாருங்கள், நல்லா பார்த்துங்க. 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஹேடோட யூஸை பற்றி பேசுகிறப்ப 2 விஷயங்கள் அடுத்தடுத்து கடந்த காலத்தில் நடந்திருந்தால்
ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு ஹேட் போடுங்க, அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது இங்கே யூஸ் ஆகுது பாருங்கள். ஐ வுட் ஹவ் பாட் தட் ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் இட் செல்ஃப் இஃப் தி செல்லர் ஹேட் பீன் அமிக்கபிள். சரி, இது ஐ பார்த்தாச்சு. அடுத்தது வி பார்ப்போம். செக்மெண்ட் 18 வி பார்ப்போம். வியை வச்சு எவ்வளோ சென்டென்சஸ் காயின் பண்ண முடியும்னு பார்ப்போம். வி ஆர் அ லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் வித் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். அவன் சொல்கிறத கேட்டு நாங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கோம். ஸ்டேட்மெண்ட்டாக என்ன, அவன் சொன்ன வாக்கு மூலமோ அல்லது அவன் சொல்கிற விஷயமோ அப்படி வச்சுக்கலாம். வி ஆர் அ லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் வித் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். அவன் சொல்கிறத கேட்டு நாங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கோம். யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கே, குழப்பத்தில் இருக்குமே அப்படிங்கிறப்ப வி ஆர் எ லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட் வித் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும். அடுத்து பாருங்கள், வி அவாய்ட் யுவர் அரைவல் ஃபார் லாங். அதாவது அவைட்டுன்னு போடுறப்ப வெயிட் ஃபார், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அல்லது வி வெயிட் ஃபார்னு போடணும். அல்லது வி அவைட், அவைட்னு போட்டால் ஃபார் போட வேண்டியதில்லை. அல்லது வெயிட் ஃபார், வி வெயிட் ஃபார் அல்லது வி அவாய்ட் யுவர் அரைவ் ஃபார் லாங். நீங்கள் வர்றதுக்காக நாங்கள் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம். வி அவைட் யுவர் அரைவல் ஃபார் லாங் டைம்னு அர்த்தம். அடுத்தது, வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் அட்வைஸ் அட் த ஏர்லியஸ்ட். சீக்கிரமாக நீங்கள் கொடுக்க போகிற ஆலோசனைக்காக எதிர்நோக்கி இருக்கோம். வி லுக் ஃபார்வர்ட், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிற வார்த்தை இல்லைங்க. லுக் ஃபார்வேர்டுங்கிறதுக்கு எதிர்நோக்கி இருக்கோங்கிற டிரான்ஸ்லேஷன். சீக்கிரமாக நீங்கள் கொடுக்க போகிற ஆலோசனைக்காக எதிர்நோக்கி இருக்கோம். வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் அட்வைஸ் அட் த ஏர்லியஸ்ட். அடுத்து நம்பர் 4 பாருங்கள். வி ஹாவ் டு குவிட் ஃப்ரம் ஹியர் அட் ஒன்ஸ் டு அவாய்ட் ப்ராப்ளம்ஸ். வி ஹாவ் டு குவிட் ஃப்ரம் ஹியர். இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும், காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்ப்பா உடனே, இல்லாட்டி பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையான நேரம், பிரச்சனை சூழ்நிலையிலேருந்து நம்ம சரி போய் கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கிட்டக்கிட்டு மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும்ப்பா, ரொம்ப இதாக இருக்குது, அவ்வளோ சேஃப்டி இல்லை அப்படிங்கிறோம்ல. இல்லாட்டி ஒரு பிரச்சனை நிறைய பேர் வர்ற இடமா இருக்கும், அந்த இடத்துல இப்போவே கிளம்பிடுவோம். அந்த இடத்துல நம்ம இதுமேயும் நின்றுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி சூழ்நிலையும் சொல்லலாம். வே டு குவிட்டுங்கிறத காலி பண்ணிட்டு போகிறது இந்த இடத்த விட்டு. வே டு குவிட் ஃப்ரம் ஹியர் அட் ஒன்ஸ் டு அவாய்ட் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளை தவிர்க்க நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும். நம்பர் 5 பாருங்கள். வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஆர் எல்ஸ் வி மே பி ட்ரிக்டு. வி ஹாவ் டு பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. ஆர் எல்ஸ், இல்லாட்டி வி மே பி ட்ரிக்டு. ட்ரிக்குன்னு சொன்னால் தந்திரம் பண்ணி ஏமாத்துறது. அப்போ வி மே பி ட்ரிக்டுன்னு சொன்னால் வி மே பி ட்ரிக்டு பை சம்படி எல்ஸ்ன்னு அர்த்தம். யாராவது ஏமாற்றிடலாம். இப்படி இருந்தால் நம்ம ஏமாந்துருவோம். வி மே பி ட்ரிக், நம்ம ஏமாற்றப்படுவோம். நாம் ஏமாற்றப்படுவோங்கிறது தான் டைரெக்டாக நம்ம கரெக்டாக சொல்கிறதுனா, இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது. அதனால் இல்லாட்டி அமர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிற டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு அர்த்தம். பட் ஒரிஜினலாக டிரான்ஸ்லேட் இதை பண்ணோம்னா வி மே பி ட்ரிக்டுனா நாம் ஏமாற்றப்படுவோம். நடைமுறையில் சொல்கிறப்ப ஏமாற்றப்படுவோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. பேசிவ் வாய்ஸை அதிகம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறது இல்லை. அது அஃபிஷியல் வாய்ஸ். அது பேசிவ் வாய்ஸ்னால அஃபிஷியல். நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஸ்கூலு ரெக்கார்ட்லேருந்து காலேஜ் ரெக்கார்டு வரைக்கும் லேப் ரெக்கார்டில் பூரா நம்ம எழுதுறது பூரா என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றையும் பேசிவ் வாய்ஸ்லாம் இருக்கும். இட் இஸ் டேக்கன், த பீக்கர் இஸ் டேக்கன், த லிக்விட் இஸ் போர்டு, த சால்ட் இஸ் மிக்ஸ்ட், இட் இஸ் ஸ்டிர்டு. இந்த மாதிரி பேசிவ் வாய்ஸ்லேயே தான் இருக்கும். நம்முடைய இதை எடுத்து பாருங்கள், எல்லாமே நான் செஞ்சேன்னு இருக்காது. லேப் ரெக்கார்டில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் ரெக்கார்டில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எல்லாமே என்ன இருக்கும், அது செய்யப்பட்டது, எடுக்கப்பட்டது அப்படின்னா இருக்கும். அது பேசிவ் வாய்ஸ். அது இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு வழக்கில் பேசிவ் வாய்ஸை உபயோகப்படுத்துறது இல்லை. அது அஃபிஷியலாகவோ உள்ள ஃபார்மலாக உள்ளதில் ரைட்டிங்கில் தான் பேசிவ் வாய்ஸ் வரும். சரி, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லாட்டியும் வந்துடும். வி மே பி ட்ரிக்டு. சரி, இப்போது இந்த ஐ அண்ட் வி இதை வச்சு ஒரு கொஞ்சம் சென்டென்ஸை பார்த்தோம். இதில் செக்மெண்ட் 18 என்னென்னா நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நிறைய வேர்ட்ஸை வச்சு எவ்வளவு நம்ம நிறையா ஸ்டேட்மெண்ட்டு, கொஸ்டின்ஸ் ஏற்படுத்திக்க முடியுமோ ஏற்படுத்திக்கலாம். அப்போ நிறையா வந்துட்டுனா உங்களுக்கு வெக்காபுலரியும் ஓகே ஆகிடும். அதே நேரத்தில் நிறையா சென்டென்ஸ் நிறையா கையில் இருக்கும். அப்போ அதே மாடலில் டக்குன்னு நீங்கள் ஒரு சென்டென்ஸை நீங்களே ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வந்துடும். அதுக்காகத்தான் இவ்வளவு கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கோம் இல்லையா. செக்மெண்ட் 18 இதோட முடிச்சுக்கிட்டு செக்மெண்ட் 19 we will meet again with another good topic. Until then, bye.